Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு நம்ம Tuesday Twinsல வாழைக்காவை யூஸ் பண்ணி 2 டிஃபரண்டான ரெசிபிஸ் செய்ய போறோம். வாழைக்காய் வறுவல், வாழைக்காய் சிப்ஸ். இது கூடவே வாழைக்காய் சிப்ஸை எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கற ஐடியாவையும் பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட Ammi Chutney சேனலை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. ஸ்பைசியான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வாழைக்காயை தோலை சீவிட்டு இது மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து இது மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். வானலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது சூடானதும் கொஞ்சமாக உப்பு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி இது மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். வாழைக்காயை இதில் சேர்த்து ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல. தண்ணி இது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். வாழைக்காயை இது மாதிரி வேக வச்சு செஞ்சோம் அப்படின்னா வறுவல் நமக்கு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணியிலேருந்து வாழைக்காயை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய பெருஞ்சீரக பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த வெங்காய பெருஞ்சீரகம் சேர்க்கறனால வறுவல் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கூடவே வறுவலுக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ண மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைக்காய் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போது இந்த வாழைக்காயை நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் அகலமான ஒரு பேன் இல்லைனா கடாய் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து இது சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகுளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கடுகுளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த வாழைக்காய் வறுவலுக்கு நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மேரினேட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை ஒவ்வொன்றா அடுக்கிடலாம். இந்த ஸ்பைசியான மிளகு வாழைக்காய் வறுவலுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும், வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வாழைக்காயெல்லாம் ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இது நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த வாழைக்காய் வறுவல் செய்யும் போது ஃப்ளேமை ஹையில் வைக்காமல் மீடியமில் வச்சு செஞ்சிங்க அப்படின்னா இது நல்லா வரும். வாழைக்காயை நம்ம முன்னாடியே வேக வச்சிட்டதுனால இது ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போது வாழைக்காய் 2 சைடும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நமக்கு ஸ்பைசியான பெப்பர் பனானா ஃப்ரை ரெடி. இப்போது இதே வாழைக்காயை யூஸ் பண்ணி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வாழைக்காய் சிப்ஸ் ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். இது மாதிரி வாழைக்காய் சிப்ஸ் செஞ்சு வச்சோம் அப்படின்னா நம்ம திரும்பி பார்க்கறதுக்குள்ளாரையே பாட்டில் காலியாகிடும். இப்போ நம்ம 2 நிமிஷத்தில் வாழைக்காய் சிப்ஸ் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்ப்போம். வாழைக்காய் சிப்ஸ் செய்கிறது ரொம்பவும் ஈஸி தான். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தோலை எடுக்கும் போது நம்ம நல்லா நீட்டாக எடுத்துடணும். உள்ளார இருக்கிற நார் பகுதியெல்லாம் க்ளீனாக எடுத்துட்டோம் அப்படின்னா வாழைக்காய் சிப்ஸ் சீவும் போது நமக்கு நல்லா வரும். பாருங்கள், இந்த க்ரீன் கலர் நார் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம க்ளீனாக எடுத்துடணும். இது மாதிரி எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வாழைக்காய் சிப்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே இது நேந்திரன் சிப்ஸ் மாதிரி நல்லா எல்லோ கலரில் இருக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வாழைக்காய் சிப்ஸ் போடுறதுக்கு அகலமான ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை சிப்ஸ் போடுற இந்த ஸ்லைசரில் எண்ணெய்க்கு மேலே வச்சு டைரெக்டாகவே நம்ம சீவிடலாம். வானலில் எண்ணெய் தெரியாத அளவுக்கு வாழைக்காயை சீவிட்டோம். இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருந்த மஞ்சள் தூள் உப்பு தண்ணீரை தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றலாம். உப்பும் மஞ்சள் தூளும் இது மாதிரி டைரெக்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா சிப்ஸு எடுத்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. அது மாதிரி மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால வாழைக்காய் சிப்ஸ் நல்லா நேந்திரன் சிப்ஸ் மாதிரி கலராக நல்லாயிருக்கும். இப்போது வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். சிப்ஸை எடுத்து எண்ணெய் வடிகிறதுக்காக இது மாதிரி ஒரு பாத்திரத்துலேயோ இல்லைனா டிஷ்யூ பேப்பர்லேயோ போட்டுடலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம பாதி வாழைக்காய் தான் போட்டிருந்தோம். இப்போ நம்ம மீதி இருக்கிற வாழைக்காயும் இது மாதிரியே போட்டு எடுத்துடலாம். வாழைக்காயை டைரெக்டாக எண்ணெயில் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போடுறதுனால வாழைக்காய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சிப்ஸ் நல்லா வரும். அது மட்டும் இல்லை, நமக்கு டைமும் சேவ் ஆகும். இது மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருந்த வாழைக்காயெல்லாம் போட்டு எடுத்துடலாம். இந்த வாழைக்காய் சிப்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நமக்கு ரசம் சாதத்துக்கு அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். சிப்ஸு சூடாக இருக்கும் போதே காரத்துக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் எல்லா சிப்ஸ்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வாரம் டியூஸ்டே ட்வின்ஸில் ஸ்பைசியான மிளகு வாழைக்காய் வறுவலும் சிப்ஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது மாதிரியே நெக்ஸ்ட்டு டியூஸ்டேவும் நல்ல 2 ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.